ஹலோ மக்களே! பார்ட் 9 ஆஃப் சுவாமி சரணமையப்பா. எங்களோட பாதை திருப்பி ஸ்டார்ட் ஆயிருச்சு. போன பாதையில எங்க நாங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோமோ, திருப்பி நடக்க ஆரம்பிச்சுட்டோம். ரொம்ப கஷ்டங்க. சின்ன சின்ன பசங்கலாம் ரொம்ப பாவம் நடந்து போகும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. எப்புட்றா நடந்து வரீங்க? அந்த மாரி தான் இருந்துச்சு. இதில என்ன ஒரு இதுன்னா, என் ஆப்போசிட்ல வந்து இங்க இங்க கடைலாம் இருக்கும்ல, அதுக்கு வாட்டர்மெலன், தர்பூஸ் அந்த மாரி நெறைய ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கேரி பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களாம் நெனச்சா உண்மையிலே ரொம்ப கிரேட்டுங்க. நாங்க வந்து வருஷத்துல ஒரு 2 நாள் தான் இந்த மாரி நடந்து போறோம். 2, 3 நாள் தான். ஆனா, அவங்க எப்பவுமே அவங்களோட வேலையே இதுதான். அப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ரொம்ப பசியா இருந்துச்சு. உண்மையிலே சொல்லப்போனா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கடை இல்ல, எதுவுமே இல்ல. அங்க பம்பா கிட்ட ரீச் ஆகும்போது ஒருத்தவங்க அன்னதானம் போட்டாங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், என் வயிறு நெறஞ்சு சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணுங்க. ஏன்னா, செம்ம பசியில இருந்தேங்க. மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவேன் போல இருந்துச்சு. ஒருத்தர் வந்து சாப்பாடு போட்டாரு. வடை, பருப்பு, பப்படம், பாயாசம் உண்மையிலேயே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த மாரி ஒருத்தவங்க சாப்பாடு போடுவாங்கன்னு. அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி இடத்துல வந்து இப்போ ஒரு கியூல தான் எல்லாருமே வராங்க. அந்த கியூலயே நீங்க எல்லாரும் வாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலுமே அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. யாருக்குமே சாப்பாடு இல்லன்னு சொல்லவே போறதில்ல. அங்கேயும் வந்து நீங்க ஏன் வந்து இந்த ஜம்ப் பண்றது, இதெல்லாம் எதுக்கு நமக்கு வந்து ஏன்னா எல்லாருமே சாப்பிட தான் போறோம். எல்லாருக்குமே அங்க சாப்பாடு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுறதுனால என்ன ஆகப்போது? கொஞ்சம் வாழ்க்கையில நம்ம வந்து வெயிட் பண்ணி போறதுனால எதுவும் ஆக போறதில்ல. இங்க எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா, ரொம்ப அவசரப்படுறோம் நம்ப. ஏன்னா நானும் ஒரு காலத்தில அப்படிதான் இருந்தேன். ஆனா அந்த மாரி இருக்க வேண்டான்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணி போறதுனால நமக்கு அது இன்னும் பெஸ்ட்டா கூட கிடைக்கலாம்ல. அதுக்கு சொல்றேன். ஏதாவது தப்பா இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப டயர்டா இருந்து எப்போன்டா பம்பா ரீச் ஆவோன்னு ஐயப்பன்ட்ட கேட்கும்போது தான், அந்த போர்ட பார்த்தோனே கண்ணெல்லாம் அப்படியே குளிர்ச்சியா இருந்துச்சு. அதில இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த பம்பாவோட நதிய பார்க்கும்போது இருக்கே, சொல்ல வார்த்தையே இல்ல. இவ்வளோ தூரம் நாங்க நடந்து வந்ததே யாருக்காக? அந்த ஐயப்பர பார்க்க தான். உண்மையிலேயே அத நினைக்கும்போது, எனக்கு நீ போய் அந்த பம்பாக்குள்ள போயிட்டு, அந்த தண்ணீல நாங்க குளிச்சுட்டு, நீ கிளம்பணும். அதுதான் நீ அடுத்த பார்ட் வீடியோல நீங்க பார்ப்பீங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா!